வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஓல்ட் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். இது டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் வெளியிட்டிருக்க பிடிஎஃப். இதை அவங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் தமிழகம் அப்படிங்கிற தலைப்பு கீழே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாட்டில் என்னென்ன நடப்பு நிகழ்வுகள் நடந்துச்சு, கரண்ட் அஃபேர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நிதி ஆயோக் வெளியிட்டிருக்க ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு 2020 தமிழ்நாடு 3வது இடத்தை பெற்றுள்ளது. இதில் முதலிடத்தில் குஜராத், 2ஆம் இடத்தில் மகாராஷ்டிரா மாநிலமும் உள்ளன. ஸோ நிதி ஆயோக் ஒரு ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்துல இருக்குன்னு கேட்டாங்க, 3வது இடத்துல இருக்குது. இதில் முதல் இடத்துல இருக்கிறது குஜராத் மாநிலம், 2வது இடத்துல இருக்கிறது மகாராஷ்டிரா, 3 தமிழ்நாடு. இது யார் வெளியிட்டிருக்காங்கன்னா நிதி ஆயோக் வெளியிட்டிருக்காங்க. இதில் தமிழக அரசு என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆட்டோமொபைல் ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்களிப்பு 46%, ஆடைகள் ஏற்றுமதியில் 19%, மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் 19% உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஸோ ஆட்டோமொபைல் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டோட பங்களிப்பு 46%, ஆடைகள் ஏற்றுமதியில் 19%, மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் 19% இருக்கிறதா தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது, கன்னியாகுமரி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் தொழில் அதிபர் வசந்தகுமார் காலமானார். வசந்த் அண்ட் கோ என்ற நிறுவனத்தை தனது கடின உழைப்பால் உருவாக்கிய அவர் வெற்றி கொடிக்கட்டு, வெற்றி படிக்கட்டு ஆகிய புத்தகங்களை எழுதியுள்ளார். வசந்தகுமார் அப்படிங்கிறவங்க இறந்திருக்காங்க. இவங்க கன்னியாகுமரி தொகுதியோட நாடாளுமன்ற உறுப்பினர். அது மட்டும் இல்லாமல் ஒரு தொழில் அதிபர். இவங்க ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி இறந்து போயிருக்காங்க. வசந்த் அண்ட் கோ அப்படிங்கிற நிறுவனத்தை உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. வெற்றி கொடிக்கட்டு, வெற்றி படிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 புத்தகங்களை எழுதியிருக்காரு. அடுத்தது, சர்வதேச அளவில் மைக்ரோசாஃப்டின் சிறந்த கல்வியாளராக விருதுநகர் மாவட்டம் நாரணாபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளி கணித பட்டதாரி ஆசிரியர் கருணைதாஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதே போல நாரணாபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளியும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தால் சிறந்த பள்ளியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் மைக்ரோசாஃப்டோட சிறந்த கல்வியாளராக ஒருத்தரை தேர்வு பண்ணியிருக்காங்க. அவரோட பேர் கருணைதாஸ். இவர் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் நாரணாபுரம் அப்படிங்கிற ஒரு அரசு மேல்நிலைப்பள்ளியில் கணித பட்டதாரி ஆசிரியராக இருக்கார். அதே மாதிரியே இதே ஸ்கூலை மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் சிறந்த பள்ளியாகவும் தேர்வு பண்ணியிருக்கு. அடுத்தது, உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஏஆர் லட்சுமணன் காலமானார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையை சேர்ந்த இவர் சட்ட ஆணைய தலைவராகவும் முல்லை பெரியாறு ஆய்வுக்குழுவில் உறுப்பினராகவும் இருந்தவர். பொது இடத்தில் புகைப்பிடிக்க தடை விதித்து தீர்ப்பளித்தவர் இந்த ஏஆர் லட்சுமணன் அப்படிங்கிறவர். இவர் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி காலமாயிட்டார். அவரோட பேர் ஏஆர் லட்சுமணன். இவர் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையை சேர்ந்தவர். இவர் முல்லை பெரியாறு ஆய்வுக்குழுவில் உறுப்பினராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சட்ட ஆணையத்தோட தலைவராக இருந்திருக்காரு. ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்துருக்காரு. பொது இடத்துல புகைப்பிடிக்க தடை விதித்து தீர்ப்பு கொடுத்தவர் இந்த நீதிபதி தான், ஏஆர் லட்சுமணன் அப்படிங்கிறது அவரோட பேர். திருச்சி மண்டலம் இந்திய தொல்பொருள் சர்வேயின் புதிய வட்டமாக உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் அறிவித்துள்ளது. திருச்சியை தவிர ராய்கஞ்ச், ராஜ்கோட், ஜபல்பூர், ஜான்சி, மீரட் ஆகியவையும் புதிய வட்டங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி முன்னதாக மொத்தம் 29 வட்டங்கள் இருந்தது. தற்போது 36 வட்டங்களாக உயர்ந்துள்ளது. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய தொல்பொருள் சர்வேயோட புதிய வட்டமாக திருச்சி மண்டலத்தை உருவாக்கியிருக்குதா மத்திய கலாச்சார அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. திருச்சி மட்டும் இல்லாமல் ராய்கஞ்ச், ராஜ்கோட், ஜபல்பூர், ஜான்சி, மீரட் இது எல்லாமே புதிய வட்டங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதன்படி பார்க்கும்போது முன்னாடி ஒரு 29 வட்டங்கள் இருந்துச்சு. இப்போ இதையும் சேர்த்து 36 வட்டமாக உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது, தூய்மை பாரதம் திட்டத்தை செயல்படுத்தியதில் அகில இந்திய அளவில் திருச்சி 102வது இடத்துடன் மாநில அளவில் முதலிடத்தையும்,
திருநெல்வேலி மாநகராட்சி 159வது இடத்துடன் மாநில அளவில் 2வது இடத்தையும் பெற்றுள்ளது. இந்த தூய்மை பாரத் திட்டத்தை வந்து சிறப்பாக செயல்படுத்தினதில் வந்து அகில இந்திய அளவில் வந்து திருச்சியோட இடம் வந்து 102, திருநெல்வேலி மாநகராட்சி வந்து 159வது இடத்துல இருக்குது. இதே வந்து நம்ம ஸ்டேட்லேன்னு பார்க்கும்போது திருச்சி வந்து முதலிடத்தில் இருக்குது, திருநெல்வேலி வந்து 2வது இடத்துல இருக்குது. அடுத்தது முத்ரா கடன் திட்டத்தின் பெண் பயனாளிகளின் எண்ணிக்கையில் தமிழக பெண்கள் நாட்டிலேயே முதலிடத்தில் உள்ளதாக மத்திய நிதி அமைச்சகத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன. 2, 3, 4 மற்றும் 5வது இடங்களை முறையே மேற்கு வங்காளம், கர்நாடகா, பீகார் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள் பெற்றுள்ளன. ஸோ இது மாதிரி வந்து முத்ரா கடன் திட்டத்தில் பெண் பயனாளிகள் அதிகமாக வந்து இருக்கிறதா வந்து தமிழ்நாடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய நிதி அமைச்சகம் வந்து அவங்க டேட்டா சொல்லுது. 2வது இடத்துல வந்து மேற்கு வங்காளம், 3வது இடத்துல வந்து கர்நாடகம், 4வது இடத்துல வந்து பீகார், 5வது இடத்துல மகாராஷ்டிரா மாநிலம் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. கூடுதல் தகவல் என்னன்னா, பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் வளர்ச்சிகளுக்காக இந்திய அரசால் 2015 to 2016 நிதியாண்டில் உருவாக்கப்பட்டது தான் இந்த திட்டம். இது வந்து குறுந்தொழில் மேம்பாட்டு மற்றும் மறுநிதி நிறுவனம் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது. முத்ரா வங்கி என்பது ஒரு தனிப்பட்ட வங்கி அல்ல, இது ஒரு அரசின் திட்டமாகும். இது அனைத்து வங்கிகளின் மூலம் செயல்படுகிறது. ஸோ பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டம் அப்படிங்கிறது என்னென்னா எதுக்காகனா 2015 to 2016 இந்த வருஷம்தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ எதுக்காகனா சிறு குறு நடுத்தர தொழில்களோட வளர்ச்சிக்காக உருவாக்கியிருக்காங்க. இது வந்து மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி மூலமாக தான் வந்து செயல்படுத்தப்படுது. அதாவது முத்ரா அப்படிங்கிற மூலமாக வந்து செயல்படுத்தப்படுது. இந்த மாதிரி ஒரு முத்ரா வங்கிங்கிறது ஒரு தனியான பேங்கான கிடையாது, இது ஒரு அரசோட ஒரு திட்டம். இது வந்து எல்லா வங்கிகள் மூலமாக வந்து செயல்படுத்தப்படுது. அடுத்தது முத்ரா திட்டத்தோட கடன் வகைகள் தெரிஞ்சுக்கலாம். முத்ரா யோஜனா திட்டம் 3 வகைகளில் குறுந்தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்களோட தொழிலை மேம்படுத்திக்கிறதுக்கும் விரிவுபடுத்திக்கிறதுக்கும் கடனை வந்து கொடுக்குது. இதை வந்து 3ஆக வந்து பிரிக்கலாம். சிசு, கிஷோர், தருண் இந்த மாதிரி 3 முறைகளில் வந்து வழங்கப்படுது. சிசுனா என்னென்னா இந்த திட்டம் மூலமாக வந்து 50,000 வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம். கிஷோர் அப்படின்னா என்னென்னா இந்த திட்டம் மூலமாக வந்து 50,000லேருந்து 5 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம். தருண் அப்படிங்கிறது என்னென்னா இந்த திட்டம் மூலமாக 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம். ஸோ அப்போ சிசு அப்படிங்கிறது 50,000 வரைக்கும் தான் கடன் வாங்க முடியும். கிஷோரில் வந்து 50,000லேருந்து 5 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கலாம். தருணில் வந்து இந்த திட்டம் மூலமாக வந்து 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரைக்கும் வந்து கடன் வாங்கிக்கலாம். அடுத்தது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் கண்டுபிடித்த CH-OX1 COVID-19 அதாவது இந்தியாவில் கோவிஷீல்டு என அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் வந்து கோவிஷீல்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் கண்டுபிடிச்ச போது இப்படி சொல்கிறாங்க. கொரோனா தடுப்பூசி பரிசோதனை தமிழகத்தில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனை இந்த 2 இடங்களில் வந்து தொடங்குனுச்சு. இந்த கோவிஷீல்டு அப்படிங்கிற ஒரு தடுப்பூசி வந்து இங்கெல்லாம் வந்து வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது உலக தண்ணீர் விருது 2020 சிறந்த கழிவுநீர் திட்ட பிரிவில் சென்னையில் உள்ள கோயம்பேட்டில் அமைக்கப்பட்டுள்ள 3ஆம் நிலை ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் நீர் சுத்திகரிப்பு தொழில்நுட்பத்தின் மூலம் சுத்திகரிக்கும் ஆலைக்காக அதனை செயல்படுத்தி வரும் வாடெக் வபாக் எனப்படும் நீர் தொழில்நுட்ப நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. உலக தண்ணீர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா வாடெக் வபாக் அப்படிங்கிற ஒரு நீர் தொழில்நுட்ப நிறுவனத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வாடெக் வபாக் அப்படிங்கிற ஒரு நீர் தொழில்நுட்ப நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து சென்னையில் கோயம்பேட்டில் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் மூலமாக வந்து நீர் சுத்திகரிச்சுட்டு வராங்க. இந்த சுத்திகரிக்கிற ஆலைக்காக வந்து உலக தண்ணீர் விருது கொடுத்துருக்காங்க. சென்னையின் கோயம்பேடுவில் உள்ள 3ஆம் நிலை ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் நீர் சுத்திகரிப்பு ஆலை இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் மேம்பட்ட நீர் மறுபயன்பாட்டு ஆலைகளில் ஒன்று. இதன் மூலம் நாள் ஒன்றிற்கு 45 மில்லியன் லிட்டர் தண்ணீர் சுத்திகரிக்கப்படுகிறது. சென்னையில் கோயம்பேட்டில் இருக்க 3ஆம் நிலை ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் நீர் சுத்திகரிப்பு ஆலைக்கு தான் வந்து உலக தண்ணீர் விருது கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஆலைகளை ஒன்றாக சொல்கிறாங்க. இதன் மூலமாக வந்து ஒரு நாளைக்கு வந்து 45 மில்லியன் லிட்டர் வந்து தண்ணீர் வந்து சுத்திகரிக்கப்படுறதா வந்து சொல்கிறாங்க. அடுத்தது
மத்திய அரசால் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தேசிய மாற்று பாலினத்தவர் ஆணையத்தில் தமிழகம், புதுச்சேரி, கேரளம், ஆந்திரம், கர்நாடகம், தெலுங்கானா, லட்சத்தீவு ஆகியவற்றை உள்ளடக்கிய தெற்கு பிராந்திய பகுதிக்கு மதுரையைச் சேர்ந்த கோவை சங்கர் என்பவர் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இது இந்த ஆணையம் மத்திய அரசு அமைச்சிருக்காங்க. தேசிய மாற்று பாலினத்தவர் ஆணையம். இதை புதுசாக அமைச்சிருக்காங்க. இதில் தெற்கு பிராந்திய பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி பிரிச்சிருக்காங்க. இதில் தான் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, லட்சத்தீவு இது எல்லாமே இந்த பகுதியில் தான் வருது. இதுக்கு பிரதிநிதியாக மதுரையை சேர்ந்தவரை நியமிச்சிருக்காங்க. அவரோட பேர் கோபி சங்கர். அடுத்தது, ரஷ்ய நாட்டின் மாஸ்கோ நகரில் செயல்படும் இந்திய தூதரக பள்ளியில் ஆசிரியராக பணியாற்ற தமிழக ஆசிரியர்கள் கீதா சீனிவாசன் மற்றும் தந்தரா ரெட்டி இருவர் இந்திய அரசினால் தேர்வு செய்யப்பட்டு ரஷ்யாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். ரஷ்ய நாட்டில் மாஸ்கோ நகரில் செயல்படுற இந்திய தூதரகத்துக்கான ஒரு ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்குறதுக்கு 2 பேரை செலக்ட் பண்ணி இந்திய அரசு அனுப்பியிருக்கு. அவங்களோட பேர் கீதா சீனிவாசன் அப்புறம் தந்தரா ரெட்டி. இவங்க 2 பேரையும் தேர்வு பண்ணி அனுப்பியிருக்காங்க. ரஷ்யாவுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அடுத்தது, தமிழக அரசின் வீரதீர செயலுக்கான 2019ஆம் ஆண்டுக்கான ஜீவன் ரக்ஷா பதக் விருது தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆர் ஸ்ரீதருக்கு வழங்கப்பட்டுள்ளது. யாரு கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ரீதர் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவர் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். என்ன விருது கொடுத்துருக்காங்கன்னா ஜீவன் ரக்ஷா பதக் அப்படிங்கிற ஒரு விருது கொடுத்துருக்காங்க. எதற்காகனா வீரதீர செயலுக்காக 2019ஆம் வருஷத்துக்கு ஸ்ரீதர் கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா ஏரியில் மூழ்கி உயிருக்கு போராடின ஒரு 6 பேரை காப்பாற்றுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதை பற்றி கூடுதல் தகவல் என்னென்னா, இந்த மாதிரி தீ விபத்து இல்லை நீரில் மூழ்கி விபத்து இல்லை மின்சார விபத்து, நிலச்சரிவு இல்லை விலங்கால தாக்கப்படுறது, சுரங்க விபத்து, இது மாதிரி அபாயகரமான விபத்துகளை சிக்கினவங்களோட உயிர் உடைமைகளை காக்கிறதுக்கு தைரியமாகவும் மன உறுதியோடையும் செயல்படுறவங்களுக்கு இந்திய அரசால் ஜீவன் ரக்ஷா பதக் அப்படிங்கிற ஒரு விருது வருஷம் கொடுத்துட்டு வராங்க. இந்த விருது பதக்கம், அப்புறம் ஒரு சான்றிதழ், அப்புறம் 1 லட்சத்திற்கான காசோலை உள்ளடக்குனது தான் இந்த விருது. அடுத்தது, தவில் வித்வான் அடையாறு ஜி சிலம்பரசனுக்கு இந்தியன் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் சார்பில் உலக சாதனையாளர் விருது வழங்கப்பட்டுள்ளது. தவில் வித்வான் இவர் அடையாறில் இருக்கவர். இவர் பேர் ஜி சிலம்பரசன். இவருக்கு இந்தியன் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் சார்பில் உலக சாதனையாளர் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்குன்னா, கர்நாடக இசையோட அங்கமான 108 தாளங்களையும் எப்படி கையாளணும் அப்படிங்கிறத காணொலியில் ஆவணப்படுத்தினதுக்காக இந்த அங்கீகாரம் அவருக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது, தேசிய நல்லாசிரியர் விருது 2020க்கு தமிழகத்திலிருந்து சத்தியமங்கலம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் திலீப் மற்றும் சென்னை அசோக் நகர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் சரஸ்வதி ஆகிய 2 பேரும் விருதுக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. தேசிய நல்லாசிரியர் விருதில் தமிழகத்திலேருந்து 2 பேர் தேர்வு பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் பேர் திலீப், இன்னொருத்தர் பேர் சரஸ்வதி. திலீப் அப்படிங்கிறவர் சத்தியமங்கலம் அரசு மேல்நிலைப்பள்ளியோட ஆசிரியர். சரஸ்வதி அப்படிங்கிறவங்க சென்னை அசோக் நகர் மகளிர் மேல்நிலைப்பள்ளியோட ஆசிரியர். அடுத்தது, தமிழ்நாடு போலீஸ் அகாடமி இயக்குனர் அந்தஸ்துடன் தனி அமைப்பாக செயல்படும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு போலீஸ் அகாடமி இயக்குனர் அந்தஸ்துடன் தனி அமைப்பாக செயல்படும் சொல்லி தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கு. போலீஸ் அகாடமியோட திட்ட அதிகாரி இனி போலீஸ் அகாடமியோட இயக்குனர் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் அகாடமியோட திட்ட அதிகாரியை இனிமே போலீஸ் அகாடமியோட இயக்குனர் தான் சொல்லுவாங்க. இப்போ கூடுதல் டிஜிபி அந்தஸ்தில் அதிகாரி இருக்காரு. இனி இயக்குனர் போலீஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவார். இதன் முதல் இயக்குனர் அப்படிங்கிற பெருமை கூடுதல் டிஜிபி அம்ரேஷ் புஜாரிக்கு கிடைக்குது. கடந்த 2008 போலீஸ் அகாடமி உருவாக்கப்பட்டுச்சு. எஸ்எஸ்ஐயிலிருந்து உதவி ஆய்வாளர்கள் பதவி உயர்வுக்காக தேர்வு செய்யப்படுறவங்களுக்கு 9 வார பயிற்சியும், நேரடி உதவி ஆய்வாளர்களாக தேர்வானவங்களுக்கு ஓராண்டு பயிற்சியும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படுற டிஎஸ்பிகளுக்கு ஓராண்டு பயிற்சியும், ஐபிஎஸ் தேர்வு முடிஞ்சு தமிழக கேடர்களுக்கு வரவங்களுக்கு 5 வார கால முன் பயிற்சியும் கொடுக்குறாங்க. இந்த போலீஸ் அகாடமியில் கொடுக்குறாங்க. அடுத்தது, தூய்மையான நகரங்களின் கணக்கெடுப்பு 2020 அறிக்கையில் தமிழ்நாடு 10வது இடத்தை பிடித்துள்ளது.
10 லட்சத்துக்கும் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரங்களின் பட்டியலில் கோயம்புத்தூர் 40வது இடத்தையும், மதுரை 42வது இடத்தையும், சென்னை நகரம் 45வது இடத்தையும் பெற்றுள்ளது. 1 லட்சம் மக்கள் தொகை கொண்ட நகரங்களின் பட்டியலில் திருச்சி 102வது இடத்தையும், திருநெல்வேலி 159வது இடத்தையும், சேலம் 173வது இடத்தையும், திருப்பூர் 223வது இடத்தையும், வேலூர் 272வது இடத்தையும், காஞ்சிபுரம் 280வது இடத்தையும் பெற்றுள்ளது. இது மாதிரி வந்து தூய்மையான நகரங்களின் கணக்கெடுப்பு 2020 சொல்லியிருக்காங்க. இதில் வந்து தமிழ்நாடு வந்து 10வது இடத்துல இருக்குது. இதே வந்து 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை இருக்கிற நகரங்கள பட்டியலை பார்க்கும்போது கோயம்புத்தூர் வந்து 40வது இடத்துல இருக்குது, மதுரை வந்து 42வது இடத்துல இருக்குது, சென்னை வந்து 45வது இடத்துல இருக்குது. இதே வந்து 1 லட்சம் மக்கள் தொகை கொண்ட நகரங்களோட பட்டியலில் வந்து திருச்சி வந்து 102வது இடத்துல இருக்குது, திருநெல்வேலி 159, சேலம் 173, திருப்பூர் 223, வேலூர் 272, காஞ்சிபுரம் 280 இந்த இடங்கள்ல இருக்குது. ஸோ இதுக்கு மீதமுள்ள டாபிக்ஸ் எல்லாமே வந்து மீதம் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நன்றி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி ஆல் வேர்ல்ட்ஸ் அப்டேட்ஸ் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜூன், ஜூலை இந்த 2 மாதங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதையும் வந்து பாருங்கள். நன்றி.